Hi friends, இன்னைக்கு நம்ம 46 inch blouse-ஓட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அதில் தைச்சிருக்கேன். செகண்ட் பார்ட் தான் இது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு தைச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸ்லீவில் வந்து பாதி கிளாத் பத்தாமல் இருந்துச்சு. இவங்களோட சைஸ் வந்து பெரிய சைஸ் அப்படின்றதுனால ஸ்லீவ் பத்தலை, அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக அட்டாச் பண்ணுறது எப்படின்றத தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்க்கிங்கில் பார்த்துக்கோங்க கரெக்டாக. மார்க்கிங் வச்சுட்டு அதை தான் வந்து நல்ல பக்கமாக வச்சுக்க போகிறோம். மார்க்கிங் தான் வந்து நல்ல பக்கம். ஸோ நல்ல பக்கம் எப்போதுமே அட்டாச் பண்ணுறதுக்கு நல்ல பக்கம் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அது வந்து ஆப்போசிட்டாக மாறிடும், உள்ளார வந்து தைச்சிடலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு நல்ல பக்கம் எடுத்திருக்கேன். நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு அப்படியே திருப்பிடுங்க. இப்போ வந்து உள்பக்கம் 2 நல்ல பக்கமும் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து படிமான தையல் போடணும். அப்போ தான் வந்து அது ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக ஒரு படிமான தையல் போட்டுடலாம் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து மாறிடாது. நமக்கே தைக்கும்போது தெரியும் கரெக்டாக தைக்கிறோமா இல்லையான்னு. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா அது வந்து மாறிடும். ஸோ அது ஒரே நேரத்தில் தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணியாச்சு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டையும் ஈவனாக சென்டர் பார்ட்டை வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி நம்ம நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா கிளாத்தை, அதாவது அந்த ப்ளவுஸ் கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து உள்பக்கம் வளைவு எடுக்க போகிறோம். ஸோ அந்த செஸ்ட் ரவுண்ட் நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து உள்பக்க வளைவு எடுக்க போகிறோம். ஸோ உள்பக்க வளைவு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து உள்பக்கம் எவ்வளோ வளைவு எடுக்கணுமோ அது அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 inch உள்ளார தள்ளி எடுத்திங்கன்னா போதும். ஸோ அந்த அளவுக்கு உள்பக்கம் வளைவு எடுத்துக்கலாம். ஸோ உள்பக்க வளைவு, அதாவது இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்றதுனால அந்த ஃப்ரண்ட் பார்ட் தெரியணுன்றதுக்காக ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு தைக்க போகிறோம். மெயின் கிளாத்தும் நமக்கு வந்து பத்தாது. ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் கொடுக்கணும். மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து மெயின் கிளாத்தை தனியாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுற போகிறோம். அது எப்படின்றத தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல் அடித்து திருப்போம் இல்லையா, கீழே ஒரு 1/2 inch தையலுக்காக விட்டுருந்தேன். அந்த 1/2 inchல வச்சு நான் வந்து அடித்து திருப்ப போகிறேன். ஸோ எப்போதும் போல் தான் கீழே 1/2 inchல வச்சுட்டு நான் இன்னும் மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணலை. அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1/2 inch வந்து அடித்து திருப்பிக்கிறேன். திருப்பி முடிச்சுட்டு மறுபடியும் படிமான தையல் போட்டு திருப்பிடலாம். நார்மலாக ப்ளவுஸ் எப்படி அடித்து திருப்புறதுக்கு செய்வோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டு உள்ளார பக்கம் திருப்பி தைச்சிடலாம். ஸோ உள் பக்கமும் திருப்பி அப்படியே தைச்சிருங்க. உள்பக்கம் திருப்பி தைச்சிட்டு ஓர தையலும் போட்டு முடிச்சிடலாம். ஸோ நான் இன்னும் அட்டாச் பண்ணலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லுமே தைச்சி முடிச்சுட்டு தான் அட்டாச் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் துணி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தைச்சி வச்சுட்டேன். இப்போ இனிமேல் தான் வந்து அட்டாச்சே பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ வந்து நல்ல பக்கம் இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல பக்கம் வச்சு திருப்பி போடுங்க. எப்போதும் போல தான் திருப்பி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே கீழே கொஞ்சம் ஒரு 1/2 inch துணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ வந்து 1/2 inchல தையல் போடுங்க. இப்போ போட்டு நம்ம திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் இப்போ நான் செய்கிற மாதிரியே செஞ்சிட்டிங்க அப்படின்னா தைச்சி எவ்வளோ நாள் ஆனாலும் அது வந்து பிரியாது. ஸோ இப்போது அந்த படிமான தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஓர தையல் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு தைக்கும்போது இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் தைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை தைச்சி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ கீழே வந்து 1/2 inch விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சிங்கன்னா வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
ஸோ நார்மலாக எப்போதும் அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ஜாயின் பண்ணி பாருங்கள். இது வந்து பிரிஞ்சு வராது. துணியும் வந்து மேலே தூக்கிட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே தான் 2 ஸ்லீவையும் நான் தைச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் தைச்சு எடுத்துக்கலாம். ஸோ தைச்சு முடிச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டு பேக் தைச்சு ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பார்ட்டை எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பக்கம், எந்த பக்கம் ஸ்லீவ் தைக்க போகிறோமோ அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த இடத்துல நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து கீழே வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போது சென்டர் அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டரையும் பார்த்துக்கோங்க. எப்போதுமே அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முன்னாடி வராமல் பின்னாடி தான் இருக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அந்த துணி வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கிற பின் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இழுத்து பிடிச்சி தைச்சிடாதீங்க. இழுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாத் அதிகமாகிடும். அதனால் இழுக்காமல் அப்படியே இருக்க கிளாத்து மேலே அப்படியே வச்சு தைச்சிட்டே வாங்க. ஏன்னா கிராஸ் பீஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இழுக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் 2 ஸ்டிச் போட்டு தைச்சி முடிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ சென்ட்ரு பார்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சு பார்த்துக்கோங்க. சென்ட்ருலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அப் அண்ட் டவுன் இருக்காது. இல்லைன்னா ஒரு பக்கம் அந்த சென்ட்ரு பார்ட் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்காக சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தைச்சி முடித்து இன்னொரு தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பேக் பட்டி தைச்சோம், ஃப்ரண்ட்டு தைச்சோம், பட்டி அப்புறம் ஃப்ரண்ட்டு இது 2யும் ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் தைச்சோம். அதுக்கடுத்தது ஸ்லீவ் தைச்சோம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொக்கி பீஸ் தைக்கணும். கொக்கி அந்த ஐ பக்கம் 2 பக்கமே தைக்கணும். கொக்கி பார்ட்டுக்கு வந்து நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஐ பார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மெயின் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ கொக்கி பார்ட்டு வந்து ஒரு மடித்து போட்டு ஒரு 1/2 இன்ச் நம்ம அந்த கழுத்து பக்கம் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தே போதும். அந்த பக்கத்தில் இருந்து ஒரு 3/4 இன்ச் அந்த அளவில் வந்து மடித்து போட்டு நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் இதுலேயும் மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, மெயின் கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச் அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கன்வீனியன்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த லைனிங் மெட்டீரியலை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெயின் மெட்டீரியலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட போகிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து அந்த ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொக்கி பக்கம் தைக்கிறதுக்கு அதாவது நல்ல பக்கம் மேலே வச்சு தைக்கணும். இப்படி வச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்ல பக்கமாக இருக்கும். நல்ல பக்கத்துக்கு மேலே தான் தையலை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு 1/2 இன்ச் கீழே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம வந்து கொக்கிக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த சீவிங் அலவன்ஸ்லேயே வந்து தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் போட்டுட்டு அப்படியே உள்ளார திருப்பி விட்டுற வேண்டியதான். ஸோ படிமான தையல் போட்டு உள்ளார திருப்பிடலாம்.
எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே உள்ளார திருப்பி மடிச்சுக்கோங்க. மடித்து உள்ளார திருப்பி, அதாவது அந்த பிசுறு இருக்கிறது தெரியக்கூடாது, அந்த மாதிரி வச்சுட்டு மடித்து உள்ளார திருப்பி தைச்சிக்கோங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சி தைச்சிடாதீங்க. ஒரு பக்கம் இழுத்து ஒரு பக்கம் இழுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொக்கியும் ஐ பார்ட்டும் வந்து மேலே கீழே வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கிற சைஸுக்கு அப்படியே தைங்க. கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது கொக்கி பக்கம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐ பக்கம் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது லைனிங் மெட்டீரியலுக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம். நம்ம வந்து முதல்ல மெயின் மெட்டீரியல் மேலே வச்சுருந்தோம். இப்போ இது பார்த்திங்கன்னா லைனிங்கு, அதுக்கு உள்ளார இருக்கிறது மெயின். ஸோ லைனிங் மேலே வச்சுட்டு இப்போ வந்து தைக்க போகிறோம். அதே மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க துணியை. விட்டுட்டு இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு கேப்பில் தைக்க ஆரம்பிக்க போகிறோம். இதுலையும் இதை தைச்சு முடிச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. படிமான தையல் போட்டுட்டு அப்படியே உள் பக்கம் திரும்ப போகிறோம். படிமான தையல் போட்டாவே என்ன பண்ணுவோம், உள்ளார திருப்புறதுக்காக தான். ஸோ படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளார திருப்பி விட்டுறோம். உள்ளார திருப்பி மடித்து நம்ம கொக்கி பக்கத்துக்காக, அதாவது ஐ பக்கம் தானே இது. ஸோ லைட்டாக கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு மடித்து விடுங்க. மடிச்சுட்டு அப்படியே தைக்க வேண்டியது தான். ஸோ கீழேயும் அதே மாதிரி மடிச்சுட்டு தைச்சு திருப்பிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கொக்கி ஐ பார்ட் ரெண்டுமே தைச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா பார்ட்டையும் சேர்த்து ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடுப்பு சுற்றளவு எவ்வளோவுன்னு நம்ம பாடியிலேருந்து மெஷர் பண்ணாலும் சரி, இல்லை அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அளவு ப்ளவுஸில் மெஷர் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்றளவு மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு. ப்ளவுஸ்லேருந்தும் அப்படியே சில பேர் தைப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு கன்வீனியன்ட்னா அப்படி தைச்சிக்கோங்க. இல்லை இடுப்பு சுற்றளவு எடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா இவங்களோட இடுப்பு சுற்றளவு 37.5 இன்ச்சு. ஸோ அதுலேருந்து 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிங்கன்னா, அதாவது 1/2 இன்ச்சை விட்டுருங்க. 37ல் 2 மைனஸ் பண்ணோன்னா 35. இதை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 8.25. ஸோ அந்த 1/2 இன்ச்சில் பாதி 1/4 இன்ச்சு. ஸோ 8.25 + 1/4 வந்து 9 இன்ச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 9 இன்ச் அளவு தான் தேவை. அந்த 2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்ல, அந்த 2 இன்ச்சை பேக் பார்ட்டில் சென்டர்லேருந்து வைக்க போகிறோம். சென்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் 2 பக்கமும் 2 இன்ச் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ண போகிறோம். இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் ஒரே நேரில் வரும். அதே மாதிரி இப்போ வந்து ஐ பக்கம் எடுத்திருக்கேன். ஐ பக்கம் எப்போதுமே முடிகிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து 9 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொக்கி பக்கம். கொக்கி பக்கத்துக்கு வந்து அதே மாதிரி கொக்கி பக்கம் வந்து ஃபுல்லாக எடுக்கணும். ஐ பக்கம் மட்டும்தான் அந்த தைச்சு முடிச்சதுலேருந்து எடுக்கணும். இதில் முடிகிற இடத்துலேருந்து ஃபுல்லாக எடுத்தோன்னா நான் 9 இன்ச்சுக்கு மார்க்கிங் வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லீவு ஒரு பக்கம் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவை மடித்து எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வரணும், நமக்கு தையல் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பின் பண்ணுறேன். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ஒரு பின் பண்ணி எடுத்துக்கலாம். இது கீழ் பக்கம், அது ஆல்ரெடி கொக்கி பக்கம், அதாவது கை பக்கம் தைச்சு இது பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9 இன்ச்சில் எடுத்திருந்தோம்ல, அந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கரெக்டாக இருக்கும். ஸோ கொக்கி பக்கமும் இந்த பக்கம் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது ஸ்லீவோட சுற்றளவு வந்து எவ்வளோ, கை சுற்றளவு எவ்வளோனா 8.5 இன்ச்சு. ஸோ அந்த 8.5 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவை கரெக்டாக இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டுக்கு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரெயிட்டுக்கு வரும் அந்த கோடு. அந்த மாதிரி கரெக்டாக வந்து சேரும். நமக்கு கரெக்டாக தைச்சிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி 2 பக்கமுமே மார்க் பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம். தையல் எப்போவுமே ஒரு தையலோட ஸ்டாப் பண்ண வேணாம். ஒரு 4 தையல் வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம். 4 தையல் போட்டிங்கன்னா தான் அவங்க வந்து அதுக்கப்புறம் பிரித்து தைக்கிறா இருந்தாலும் ஓகே. பிரிச்சுக்கிறணும் அப்படின்னா வெயிட் போட்டாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக 4 தையல் அளவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 2 பக்கமுமே நம்ம வந்து 4 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.